இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கான ஸ்டாக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பீரியடில் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ ரிசல்ட்ஸ் வரும்போது சில கம்பெனி நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க, சில கம்பெனி லாஸஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் பேஸில் சில கம்பெனிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நேற்று அதே மாதிரி தான் இந்த கம்பெனியை நான் கெஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இங்கேருந்து இங்கே பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி எக்ஸலண்ட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி 9% இருந்தது. ஸோ இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 140 ரூபா ஸ்டாக் தான். ஸோ 1 லேக் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 9000ன்றது ஒன் டேல ரிட்டர்ன்ஸாக வந்து மேபி கிடச்சிருக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 7000 கம்பெனிஸ் மேலே இருக்குது. ஸோ அதுலேருந்து வி ஆர் செலக்டிங் த ஸ்டாக் அண்ட் வி ஆர் கிவிங் இன் அவர் சேனல். ஸோ தட் ஸ்டாக் இஸ் ரியாக்டிங் வெரி வெல். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைல்ஸ் இந்தியா. ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவன் தோ ரிசல்ட் ஹேஸ் பின் வெரி குட். ஸோ அந்த ரீசனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக 380 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ காலையில் என்ன ஆச்சுன்னா 7% ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் குறைச்சி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக்கை வந்து பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கரெக்ஷன் கண்டிப்பாக நடக்கலாம். நடக்கிறதுக்கப்புறம் அது 380 போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ரிசல்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரி ரெனியூவபிள். ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ சோலார் வந்து சக்க போட்டுட்ருக்கு. எல்லா சைடும் சோலார் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மேஜர் பிளேயரே யாருன்னா இந்த வாரி தான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து பேனல்ஸை நிறைய சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இவங்க சிஸ்டம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு வரும்போது வாரியை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரணத்தால் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் நல்லா வருன்றதால இன்றைக்கி மட்டுமே 17% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 1700 மேலே போகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. ஸோ சாரி 1200 கிட்ட போகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. ஏன்னா இது ரெனியூபிள் ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ ரெனியூபிள் இஸ் அ ஃபியூச்சர். ஸோ 60% ரெனியூபிள் வந்து இந்தியா இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு வர்றதால இந்த மாதிரி ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் வேல்யூபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் சொல்கிறதால இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களோட ஓன் மணியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். தட் இஸ் வெரி குட். இல்லை அப்படின்னா யாருன்னா செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் சஜஷன் கேட்டு வாங்கலாம். ஸோ வாட் எவர் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி வாங்குறது எப்போவுமே நல்லது. பிகாஸ் மணி இஸ் நாட் கம்மிங் ஈஸி. கரெக்டாக. சரி, இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.